வணக்கம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது சிபிடியில் நடந்த கொஷின் பேப்பர். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் இதுதான் பார்க்க போகிறோம். Congress Working Committee met at Dash and passed a resolution to demand independence of India. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி எந்த சந்திப்பில் நிறைவேற்றியது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி வார்தா, ஆப்ஷன் சி சூரத், ஆப்ஷன் டி சிம்லா. கரெக்ட் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ வார்தா அது வந்துட்டு எந்த வருஷம் நடந்ததுன்னா ஆன் July 14th 1942. இது வந்து ஸ்பெஷல் மீட்டிங், பாம்பேயில் நடந்தது ஸ்பெஷல் மீட்டிங். அடுத்து மீதி ஆப்ஷன்லாம் பார்ப்போம். சூரத் ஸ்பிளிட் வந்து 1907 நடந்தது. அதில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிகிறாங்க. அதில் மாட்ரேட்ஸ் அண்ட் மிலிட்டன்ஸ். மிதவாதிகள் அதாவது மாட்ரேட்ஸ் வந்துட்டு ராஜ்பிகாரி போஸை முன்னாடி நிறுத்துகிறாங்க. தீவிரவாதிகள் வந்து லாலா லஜபதி ராய் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிடுறாங்க. அடுத்து 1945 வேவல் பிளான், அதாவது சிம்லா கான்ஃபரன்ஸில் வேவல் பிளான் அல்லது சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945 நடந்தது. நெக்ஸ்ட் கொஷின். எஸ்எஸ் காலியோ the ship of Swadeshi Steam Navigation Company was sold to சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்எஸ் காலியோ என்ற கப்பல் டேஷிற்கு விற்கப்பட்டது. த இங்கிலீஷ் கம்பெனி ஆங்கிலேய நிறுவனம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. போன கொஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்கள் மீட்டிங்லாம் எங்கெங்கே நடந்தது அப்படின்னு. 1885 தான் காங்கிரஸ் உருவாகுது. 1947 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு. இதில் ஸ்பெஷல் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும். 1923, 1918, 1942, 1920. இந்த 1942 தான் அந்த வார்தாவில் நடந்த ஸ்பெஷல் பாம்பேயில் நடந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் July 14, 1942 பாம்பே ஸ்பெஷல் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் தான் வந்துட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வராங்க. வந்து சென்னையில் நடந்த மீட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு நடந்தது பாம்பே 1885. ரெண்டாவது வந்துட்டு 1886 கல்கத்தா. மூணாவது மீட்டிங் 1887 சென்னை. இந்த 1924 இந்த இதுக்கு தான் வந்துட்டு மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையேற்றிருப்பார். பெல்காமில் நடந்தது. 1925 கான்பூரில் நடந்தது. தி அகாலி மூமெண்ட் வாஸ் அன் ஆஃப்ஷூட் ஆஃப் தி. அகாலி இயக்கம் இதன் மறுஉருவாக செயல்பட்டது. சிங் சபா மூமெண்ட் இதோட மறுஉருவாக தான் அகாலி மூமெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சிங் சபா மூமெண்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1873. சத்யசோதக் சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை ஜோதிபா புலே on 24 September 1873 in Pune, மகாராஷ்டிரா. ஜோதிபா புலே எழுதுகிற புக் நேம் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா குலாம் கரி. அதோட மீனிங்னா ஸ்லேவரி. ஓன் அக்கவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஃபினாமினன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ். சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் டேஷ் என குறிப்பிடப்படுகிறது. செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுய சுரண்டல்.
who added a new dimension to Bengali literature through his unique political genius. தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அவர் ரிலேட்டடான ஃபுல் டீடைல்ஸ் அதில் இருக்கு. ஒன்று பார்ப்போம். நம்மளோட வந்தே மாதரம், அதாவது நேஷ்னல் சாங், அது யார் எழுதுனாங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. நேஷ்னல் சாங், தேசிய பாடல், அது எதோட ஒரு பகுதியாக இருந்ததுன்னா ஆனந்த மடம் அப்படின்ற நாவலோட ஒரு பகுதி 1882 எழுதுறது. இட்ஸ் எ பொலிட்டிக்கல் நாவல் டிபிக்டிங் சன்னியாசி ஆர்மி ஃபைட்டிங் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை எப்போ பாடுறாரு அப்படின்னா 1896 தி கல்கத்தா காங்கிரஸ் செஷன். 1896 கல்கத்தாவில் நடந்த 3வது மீட்டிங் 1896. இந்த மீட்டிங்கில் வந்துட்டு நேஷ்னல் சாங் வந்து பாடுறாரு ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது ரவீந்திரநாத்தோட ஒரு ஃபேமஸான கோட். If you cry because the sun has gone out of your life from seeing the stars. Vishwa Bharati was established by Rabindranath Tagore in Santiniketan, West Bengal, in India, 1921, which later became Central University. Till 1947 it was an ordinary college, and later on Parliament by Act of 1951 declared it as a Central University. ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரி அப்படின்னு எதுன்னு கேட்டோம்னா விஸ்வபாரதி. அது எந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா சாந்திநிகேதன், வெஸ்ட் பெங்கால். எந்த வருஷம்னா 1921. அதை வந்துட்டு பின்னாடி எதோ மாறிச்சு அப்படின்னா மத்திய பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. எந்த ஆக்டின் படி அதை வந்து விஸ்வபாரதி வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சுன்னா ஆக்ட் ஆஃப் 1951, 1951 அந்த சட்டத்தின்படி பார்லிமெண்ட்டில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக மத்திய பல்கலைக்கழகம் அறிவிக்கப்படுது. Rabindranath Tagore was the first Indian as well as the first Asian to be awarded with the Nobel Prize in Literature. இலக்கியத்திற்கான முதல்ல இந்தியாவிலையும் அதே சமயம் ஆசியாவிலையும் முதல்ல நோபல் பரிசு பெற்றவர்னா ரவீந்திரநாத் தாகூர் 1913. In recognition of his work கீதாஞ்சலி அப்படின்ற படைப்புக்காக தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. Rabindranath Tagore, popularly known as Gurudev. Rabindranath Tagore wrote the book Words of Freedom, Ideas of a Nation. Bangladesh national anthem titled Amar Sonar Bangla, My Golden Bengal in 1905. அமர் சோனார் பங்களா, அதாவது வங்கதேசனுடைய தேசிய பாடல், தேசிய கீதத்தையும் இந்தியாவோட தேசிய கீதத்தையும், ரெண்டு நாட்டுடைய தேசிய கீதத்தையும் யார் வந்து கொடுத்ததுன்னா ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் anthem of India ஜனகணமன was composed by Rabindranath Tagore. National anthem was first sung in Calcutta session of Indian National Congress on December 27, 1911. தேசிய கீதம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு போடப்பட்டிருக்குன்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மீட்டிங், அதாவது கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு மீட்டிங் 27 டிசம்பர் 1911. டிசம்பர் 1911. இது வந்துட்டு நேஷ்னல்
song, national anthem. It was written by Rabindranath Tagore. Janagana Mana was officially adopted. அதாவது அதிகாரப்பூர்வமாக அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எப்போனா தேசிய கீதம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 24 ஜனவரி 1950. On 3rd June 1915, Nobel laureate, Bengal writer and poet Rabindranath Tagore was given the knighthood பட்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க. titled by British government, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து knighthood அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர் கொடுக்குறாங்க. But in agitation against the famous Jallianwala Bagh massacre, ஜாலியன்வாலா பாக் படுகொலையை எதிர்த்து இந்த knighthood அப்படின்ற பட்டத்தை திருப்பி அளிச்சிடுறாரு. Rabindranath Tagore defined Mahatma Gandhi as the great soul in beggar's grab. The statement was delivered by him on Gandhi's return to India. காந்தி வந்து இந்தியாவுக்கு திரும்பும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரவீந்திரநாத் அவர் சொல்கிறார். The great soul in beggar's grab. The great soul in beggar's grab அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். ரவீந்திரநாத் அவர் வந்து காந்தி அவர்கள் இந்தியா வரும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். The Sanskrit word Mahatma, which means a great soul. மகாத்மா அப்படின்ற அதோட மீனிங் என்னன்னா great soul, is often taken to Gandhi's given name. Nobel laureate Rabindranath Tagore bestowed the title on Gandhi in 1915 while writing his autobiography. ரவீந்திரநாத் தன்னுடைய சுயசரிதை எழுதும்போது காந்திக்கு மகாத்மா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. பின்னால் வந்துட்டு இவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு குருதேவ் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த கொஸ்டின். The Secretary of State for India used to be paid out of the Indian revenues when it was stopped. நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது. எப்பொழுது அது நிறுத்தப்பட்டது? 1919. இப்போ இயர்ஸ் வந்து ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் வந்தால் ஞாபகம் 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன்வாலா பாக் படுகொலை, 1935 இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947. இப்போ வந்துட்டு நம்ம சுதந்திரம் அடைந்தது. இந்த மாதிரி இயர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் அப்படி அதெல்லாம் ஞாபகப்படுத்தினா இதில் வந்துட்டு ஐஎன்எம்ஓ இல்லை எந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு முக்கியமாக வந்து ஈஸியாக இருக்கும். Who was the author of book Commentaries on the Quran? குர்ஆனின் மீதான விளக்குரை என்ற நூலின் ஆசிரியர் சர் சையத் அகமது கான். Next question. In 1806, an historical event started at Vellore. Name that. 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது, அதை குறிப்பிடு. வேலூர் கழகம் எந்த தேதியிலன்னு ஜூலை 10, 1806. 10/7.
கட்டபொம்மன் ஹேங்கிங் ஆஃப் கட்டபொம்மன் அது வந்து பார்த்தீங்கன்னா on 17th October 1799 1799 ஆண்டு 17 அக்டோபர். கட்டபொம்மன் தூக்கில் போகிறான் எங்கன்னா கயத்தாறு கோட்டையில். The famous song "Here Comes a War Without Blood, Without Sword, All Those Who Believed in the Eternity of Truth Joined", composed by மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவீர், தொகுத்து வெளியிட்டவர் வி. ராமலிங்கம். அதாவது நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் அவர் தான் அந்த பாட்டு எழுதியிருப்பார். பாரதியாரோட காலம் பார்த்தீங்கன்னா 1882 1921 வரைக்கும். Dash formed the South Indian Confederacy against the British. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியர். மருது சகோதரர்கள் இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணி உருவாக்குறதுல முக்கியமாக இருந்திருப்பாங்க. உருவாக்குனது அவங்க தான். கட்டபொம்மனோட தம்பி தான் ஊமத்துரை, இன்னொரு தம்பி வந்து செவத்தையா. கட்டபொம்மனுடைய அமைச்சர் தான் வந்து சிவசுப்பிரமணியம். இவர் எங்கே வந்துட்டு தூக்கில் போட்டிருப்போனா நாகலாபுரம். கட்டபொம்மன் தூக்கில் போட்டது கயத்தாறு.